பேப்பர் அனுப்புறீங்க, அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்றதுக்காக எடிட்டர் வந்து ஒரு ரிவ்யூவர் செலக்ட் பண்ணாங்க. அந்த ரிவ்யூவர் பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அனுப்புன ஒரு ஒர்க்கை அவங்க வந்து திருடிடுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒர்க்ல இருக்கிற ஐடியாஸ், அந்த ஒர்க்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து ரீயூஸ் பண்ணிடுவாங்க சில ரிவ்யூவர். இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஒர்க் வந்து திருடப்படும். ஸோ இந்த மாதிரியுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு மீறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபேக்கா வந்து பீர் ரிவ்யூ வந்து பண்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த டொமைன்ல இருக்க மாட்டாங்க, அந்த அந்த ஃபீல்ட்ல இருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடிட்டர் ஒரு ரிவ்யூவருக்கு வந்து இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஃபீல்டுல இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். எனக்கு அந்த ஃபீல்டே சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க சில டைம்ல. அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேப்பரோட குவாலிட்டி வந்து டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஃபேர் ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து பீர் ரிவ்யூவர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சில பீர் ரிவ்யூவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த டேட்டாஸ் பத்தி ஐடியாஸ் இருக்காது. இல்லாம அவங்களுக்கு அதை பத்தி ஒரு